உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மட்டன் பிரியாணி, பொரிச்ச மீன், அவிச்ச முட்டை, சிக்கன் 65, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆனியன் ரைத்தா. இதை வச்சு சமைச்சு நாங்க எப்படி சாப்பிடுறோன்றத பாருங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கணும். குழி கரண்டியால் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு போட்டுக்கணும். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். புதினா தழை போட்டுக்கணும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வேக வச்ச மட்டனை போட்டுக்கணும். மூணு கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அரை மணி நேரம் ஊற வச்சு 3 கப்பு பிரியாணி அரிசியை போட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். கொஞ்சம் புதினா தழை தூவிக்கணும். அரிசி முக்காப்பாதான் வந்த பிறகு தம்மில் வச்சிடணும். நம்ம அதுக்குள்ளே மீன் வறுத்துக்கலாம். மசாலாவில் ஊற வச்ச மீன், கொஞ்சம் சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கலாம். மசாலாவில் ஊற வச்ச சிக்கன், மொறுமொறுன்னு வந்த பிறகு எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கணும். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உப்பு, வாழைப்பழம், ஜாங்கிரி, தயிர் பச்சடி, சிக்கன் 65, பொரிச்ச மீன், அவிச்ச முட்டை, மட்டன் பிரியாணி. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன். பாய்.